எட்டாம் திருமுறையான திருவாசகத்தின் ஒரு அங்கமாக விளங்குவது திருவெம்பாவை பாடல்களின் தொகுப்பு. இதன் துவக்கத்தில் வீட்டில் தூங்கும் பெண்களை எழுப்பி. சிவனின் பெருமைகளைச் சொல்லி அவரை போற்றி வணங்குவதற்காக அழைக்கிறார் மாணிக்கவாசகர். பிறகு சிவனிடம் வேண்டுதல்கள் வைப்பதாகவும். சிவனின் தன்மை எப்படிப்பட்டது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறார். கருணை கடலான சிவனை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் விளக்கி உள்ளார். அழியாத இன்பம் எது, நாம் எதன் மீது பற்று கொள்ள வேண்டும். எதுன் மீதான பற்றை விடுக்க வேண்டும் என்பதையும் கூறி உள்ளார். மாணிக்கவாசகர் எழுதிய திருவெம்பாவைக்கு சிறப்பாக சொல்லப்படுவது. இதில் வரும் அனைத்து பாடல்களும் எம்பாவாய் என்றே நிறைவடையும். திருவெம்பாவை என்பதால் இது பெண்கள் மட்டும் இருக்க வேண்டிய விரதம் முறை போல். அவர்கள் பாட வேண்டிய பாடல் என பலரும் நினைப்பதுண்டு. ஆனால் உண்மையில் இது உலக மக்கள் அனைவருக்கும் பக்தியின் பெருமையையும். கருணையே வடிவான சிவ பெருமானின் பெருமையையும் எடுத்து கூறுவதாகும். மார்கழி மாத வழிபாட்டின் போது சிவ பெருமானை போற்றும் திருவெம்பாவை பாடல்களை. பாடி வழிபடுவது சிவனின் அருளை பெற்று தரும். திருவெம்பாவை பாசுரம் 10. பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும். ஓதுலவா ஒரு தோழன் தொண்டர் உளன். கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகாள். ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார். ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். பொருள்: நாம் தொழுது அருள் பெற நினைக்கும் சிவ பெருமானின் பாத கமலங்களானது. 7 பாதாள உலகங்களுக்கும் அப்பால் உள்ளது. நாம் பலவிதமான மலர்கள் சூட்ட நினைக்கும். அவரது தலைமுடியோ வானத்திற்கு அப்பால் வெகு தொலைவில் உள்ளது. அன்னை உமையம்மைக்கு தனது உடலில் சரி பாதியை கொடுத்ததனால். அவன் ஒருவன் அல்ல. வேதங்கள் மட்டுமல்ல, விண்ணோர்களும் மண்ணில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடினாலும். அவனது பெருமையை பாடி முடிக்க முடியாது. ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தனக்கு தொண்டு செய்யும் அடியார்களுக்கும். அவன் தோழனைப் போல் எளிமையாக விளங்க கூடியவன். அவனுடைய பெயர் என்ன, அவனுடைய ஊர் என்ன. யார் அவனுடைய உறவினர்கள், யார் அவனுக்கு வேண்டாதவர்கள் என ஆராய்ந்து கண்டறிய முடியாது. அவனை எந்த பொருள் கொண்டு எப்படிப்பட்ட உயர்ந்த சொற்களைக் கொண்டு பாடி முடிக்க முடியும் என தெரியவில்லை. எங்கும் நிறைந்த அவனை எவராலும் வார்த்தைகளால் பாடி முடித்து விட முடியாது. விளக்கம்: இந்த பாடலில் இறைவனின் பெருமைகளை சொல்லும் மாணிக்கவாசகர். சிவனுக்கு குறிப்பிட்டு எந்த பெயரையும் ஊரையும் சொல்லி விட முடியாது. இதத்திற்கு தகுந்தது போல், குணத்தின் தன்மைக்கு ஏற்றது போல். இறைவனின் பெயர்களும் மாறுபடும். இது தான் இறைவன் என ஒரு அடையாள வரையறைக்குள் இறைவனை அடக்கி விட முடியாது. அவர் யாரையும் வேண்டியவர் வேண்டாதவர் என நினைப்பது கிடையாது. அனைவருக்கும் ஒரே மாதிரியாக காட்சி தரக்கூடியவர். அவர்களை வார்த்தைகளில் அடக்கி சொல்லி விட முடியாத உயர்வை உடையவன் என கூறுகிறார். தனது முதல் பாடலிலேயே சிவனை ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்றார் மாணிக்க வாசகர். உலகிற்கே அம்மையாகவும் அப்பனாகவும் விளங்கும் சிவ பெருமானுக்கு. தனக்கென்று ஒரு தாய் வேண்டும் என நினைத்து. தனது அடியாளர்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரை தனது தாயாக ஏற்று அம்மையே என்று அழைத்தார். அதேபோல் சுந்தரமூர்த்தி நாயனாரை தனது நண்பராக ஆக்கி மகிழ்ந்தவர் சிவபெருமான். அவரின் பெருமைகளையே மாணிக்கவாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். நன்றி.